அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த மண்ணை காக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயி என்று நாம் பல மேடைகளில் முழங்குவதை கேட்டிருப்போம். ஆனால் அந்த முதுகெலும்பு முறிந்து போகும் நிலையில் இருக்கும் போதெல்லாம் அதை தாங்கி பிடிக்கும் ஒரு தலைமை நமக்கு தேவைப்படுகிறது. இன்று தமிழக வரலாற்றில் புதிய விடியல் பிறந்திருக்கிறது. பசி தீர்க்கும் கடவுளாக வாழும் நம் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதுதான் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி. விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது ஒரு சூதாட்டம் போல மாறிவிட்டது. பருவமழை பொய்த்து போகிறது, இயற்கை சீற்றங்களில் தாக்குகின்றன, விளைவித்த பொருட்களுக்கும் முறையான விலைகள் கிடைப்பதில்லை. இத்தனை துயரங்களுக்கும் நடுவில் ஒரு விவசாயி நிலத்தில் இறங்கி வேலை செய்கிறான் என்றால் அதற்கு அவனிடம் இருக்கும் நிலத்தின் மீதான பற்று மட்டும்தான் காரணம். அப்படி இருக்கிற இந்த விவசாயிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களின் இந்த அதிரடியான அறிவிப்பின் சிறப்பம்சம் என்ன தெரியுமா? முந்தைய அறிவிப்பு முதலில் அறிவித்த 50,000 வரை கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று தற்போது 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தள்ளுபடி சதவீதம் பார்த்தீங்கன்னா 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையாக, அதாவது 100% கடன் தள்ளுபடி என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பயனடும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக 14,43,504 விவசாயிகள் நேரடியாக பயனடைவார்கள். முதல்ல 50,000 ரூபாய் என்று அறிவித்துவிட்டு விவசாயிகளின் யதார்த்தமான கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு அதை உடனடியாக 75,000 ரூபாயாக உயர்த்தி காட்டியிருக்கிறார் நம் முதலமைச்சர். இதுதான் மக்களின் தேவையை உணர்ந்து செயல்படும் ஒரு மக்களின் அரசின் அடையாளமாகும். இந்த 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது ஏதோ வெறும் எண்கள் அல்ல, இது 14 லட்சம் குடும்பங்களின் நிம்மதி. இந்த கடன் தள்ளுபடி மூலம் விவசாயிகள் தங்களின் பழைய கடன்களில் இருந்து முழுமையாக விடுபடுகிறார்கள். இனி அவர்கள் அடுத்த போக விவசாயத்திற்கு அச்சமின்றி புதிய கடன்களை பெற்று நிம்மதியாக நிலத்தில் இறங்கலாம். விவசாயிகளின் கைகளில் பணம் மிஞ்சும் போது கிராமப்புற சந்தைகள் புத்துயிர் பெறும். ஒட்டுமொத்த தமிழகத்தின் பொருளாதாரமும் வளர்ச்சி பாதையை நோக்கி நகரும். தற்கொலைகள் இல்லாத தமிழகம். கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்ளும் அவல நிலைக்கு இந்த திட்டம் முற்றுப்புள்ளி வைக்கிறது. விவசாயிகளின் உயிர் காக்கும் உன்னதமான திட்டமாகும் இது. விவசாயத்தை காப்பது என்பது ஏதோ ஒரு சலுகை அல்ல, அது நம் கடமை. அதை சரியாக செய்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். பசுமையான வயல்வெளியின் பின்னணியில் கழுத்தில் பச்சை துண்டோடு நிலத்தில் வேலை செய்யும் விவசாயிகளுக்கு இது கொடுக்கப்பட்ட உத்தரவாதம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாரும் தொழுதுண்டு பின் சென்றது என்ற வள்ளுவனின் வாக்குக்கிணங்க உழவர்களை அரசனாக மாற்றும் இது மிகச் சிறப்பான அறிவிப்பாகும். இனி நம் தமிழ்நாட்டின் வயல்வெளிகள் யாவும் செழிக்கும். விவசாயிகளின் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கும். 14 லட்சம் அதிகமான விவசாய குடும்பங்களின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். உழவே வெல்லும், தமிழமே செழிக்கும். வாழ்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். இது போன்ற மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.